வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல 28வது மேட்சான நம்ம ஆர்ஆர் வெர்சஸ் நம்ம ஆர்சிபி டீமுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும், நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு நம்ம எப்போ வீடியோ போட்டாலும். அந்த இது பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆர்ஆர்ல ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூர்ல நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாம் அவங்க வந்து சும்மா வருஷத்துக்கு 2 மேட்ச் வந்து அந்த பிச்சை வந்து ஹோமா யூஸ் பண்ணாங்க. பட் இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஹோம் கிரவுண்ட்ல நடக்கு, ஜெய்ப்பூர்ல மான்சிங் சுவாமி மான்சிங் கிரவுண்ட்ல. இந்த பிச்சை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 7:30 மணி நினைச்சிடாங்க, 3:30க்கே நமக்கு வந்து இருக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். நேற்று கூட ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி போட்டு ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அது கேட்காதவங்க டெலகிராம்ல போய் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கிறத ஷார்ட்டா சிம்பிளா ஸ்வீட்டா சொல்லியிருப்போம். விருப்பம் உள்ளவங்க அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே போல நம்மளுடைய எக்ஸல் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸல் ஆப்ல உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு வந்து ராயல் என்ஃபீல்டு கான்டெஸ்ட் போடுறாங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நான் யாரையுமே ட்ரை பண்ண வேணாம்னு சொல்ல, மொத்தமே ஒரு 5 டீம் போடலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 75 ரூபா தான். ஒரு டீம் வின் பண்ணிட்டு ராயல் என்ஃபீல்டு பை நான் கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்கன்னு இதெல்லாம் கொடுக்கல. ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா 75 ரூபா போட்டீங்கன்னா அந்த 75 ரூபா ரிட்டர்ன் எடுத்துடும் நம்ம. ஏன்னா ஒன்னாவது வந்தா ராயல் என்ஃபீல்டு, ரெண்டாவது வந்தா ஒண்ணுமே கிடையாது. 3000 வர்ற வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. ரெண்டாவது வந்தீங்கனால 5000 ரூபாய் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வர முடியலனாலும் நம்ம போட்ட காசு எடுத்துடுவாங்க. அதனால ஐபோன் கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஹார்லி டேவிட்சன் பைக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அண்ட் ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தா உண்மையிலே நல்லா இருக்கு. ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும் 32 மேட்ச்ல 14 மேட்ச் வந்து ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 15 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம். அவங்க 15 மேட்ச் தோத்துருக்காங்க, இவங்க 14 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் ரெண்டுமே இதாக தான் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஜெய்ப்பூர்ல பிச் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாத்தீங்கன்னா ஆப் சைடு வந்து 67 மீட்டர், லெக் சைடு வந்து 67 மீட்டர், ஸ்ட்ரைட்ல 76 மீட்டர். ஓரளவுக்கு பரவாயில்லாத பிச்சா தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே ஜெய்ப்பூர்ல வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த பவுண்டரியோட 6 வந்து ஒரு இதா இருக்கும். அதே போல இந்த பிச் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் ஃபார் பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது உண்மைதான். லாஸ்ட் இயர் நல்லாவே ஹை ஸ்கோர் போச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல எப்படி இந்த பிச் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா 5 மேட்ச் நடத்தினாங்க. நம்ம சொன்னல 2 மேட்ச் வந்து நம்ம ஹவுகாத்தில வந்து நடத்தினாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 2, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 3. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர்ல 187. ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஹை ஸ்கோர் ஜிடி 199, லோ ஸ்கோரே இந்த பிச்சில் லாஸ்ட் இயர் வந்து 177 தான். அப்போ எவ்வளவு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நடந்த 5 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாருங்க. டிசி வெர்சஸ் லக்னோ மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் போயிருக்கு. டிசி வெர்சஸ் சாரி நண்பா, இந்த பேஜ் வந்து நம்ம டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் அந்த மேட்சுக்குரியது வந்துருச்சு. ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இது வந்து நம்ம இந்த விசாகப்பட்டினத்துல நடந்தது இல்லை, அந்த மேட்சோட இது வந்து இதுல ஆட் ஆயிருச்சு. ஸோ அந்த பிபிடி ஸ்லைடை வந்து மாத்தி இருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த ஜெய்ப்பூர்ல வந்து நல்லாவே ஸ்கோர் வந்து அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது டிசி நம்ம அந்த கிரவுண்ட்ல அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹை ஸ்கோர் போயிட்டு இருந்தது லாஸ்ட் இயர். அந்த ரிசல்ட் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்ததுல. ஸோ மன்னிக்கவும். அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி. ஆர்ஆர் பிளேயர்ஸ் டாப் 6 சூப்பரா இருக்காங்க. சஞ்சு, ஜாய்ஸ்வல், ரியனு, அடுத்து ராணா, ஜூரலு, அதுக்கடுத்து ஹெட்மேயர். இந்த 6 பேருமே ரொம்பவே நல்லாவே டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த வெனியூல எப்படி ஆடி இருக்கிறாங்க, இந்த சீசன்ல எப்படி ஆடி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்க செகண்ட் பேட்டிங்க எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஒன்னொன்னா. சஞ்சு சாம்சன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே 30 பாயிண்டோட வந்துடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் என்னுடைய பாப்புல வந்து என் ஆப்பனண்ட் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா பட்லரை சுக்மன் கில்ல போட்டு வந்தான். சுக்மன் கில்ல போட்டு வரும்போது நான் வந்து சஞ்சு எடுத்துட்டு வந்தேன்.
சுக்மன் கில் பேட்டிங் பண்றாரு, ஜிடிக்கும் இவங்களுக்கு தான் மேட்ச். சுக்மன் கில் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு, 3 ரன்ல அவுட். ஆனா சஞ்சு அந்த மேட்ச்ல பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி சுக்மன் கில்ல வின் பண்ணிட்டாரு. இன்னொரு கான்டெஸ்ட்ல என் ஆப்பனண்ட் வந்து பட்லரை போட்டு வந்தான். பட்லர் விக்கெட் கீப்பர் தான், இவரும் விக்கெட் கீப்பர் தான், அதுக்கு நான் தப்பு சொல்ல. பட் அந்த விக்கெட் கீப்பரோட வேல்யூ பட்லர் பேட்டிங் பண்ணி 51 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு என் ஆப்பனண்ட்டுக்கு. அதே சஞ்சு என் பிளேயர் வந்து பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலமாவே 32 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை வந்து அனலைஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இன்ட்டு நான் கேப்டனா கூட போட்டிருந்தேன், அதுலயே 62 பாயிண்ட் பேட்டிங்கே பண்ணாம ஒருத்தன் 62 பாயிண்ட் விக்கெட் கீப்பரை மட்டும் வச்சு வாங்கி கொடுக்குறான் பாத்தீங்களா. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, அவருடைய ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். போத் இன்னிங்ஸ்லயுமே சஞ்சு சாம்சன் வந்து நல்லா ஆடுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வேணா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருமே தவிர, பட் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவாரு. இந்த சீசன்ல 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு, இந்த வெனியூல ஒரு 29 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஜாய்ஸ்வால் இந்த சீசன்ல சொல்ற லெவலுக்கு ஒன்றும் ஆடல. 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நல்லா ஆடினாரு, பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா. அந்த மேட்ச்ல நம்ம கேப்டனா போட்டோம். லாஸ்ட் மேட்ச்ல ஜாய்ஸ்வால ஸ்மால் லீக்ல கூட அவர் எடுக்கல, ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல சிராஜ் எல்லாருமே இருந்தோடனே விக்கெட் விடுவார் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஜாய்ஸ்வால் கிட்ட இருந்து நான் குறைஞ்சது ஒரு 30 to 40 ரன் எதிர்பார்க்கிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் போதுலாம் ஜாய்ஸ்வால் வந்து நல்லாவே ஆடி இருக்கிறாரு. செகண்ட் பேட்டிங்கோட ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல பாருங்க, 10 மேட்ச்ல 327 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, 32 ஆவரேஜ். இந்த சீசன்ல தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அண்ட் ரியன் பராக் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ரியன் பராக் நல்லாவே, செகண்ட் பேட்டிங் வரும்போது ரியன் பராக் வந்து நல்லாவே ஆடுவாருங்க. ஒரு எப்படி பார்த்தாலும் 30+ ரன் வந்து கண்டிப்பா அடிச்சு கொடுத்துருவாரு. இந்த சீசன்லயும் பாருங்க, 5 மேட்ச்ல ஒரு 135 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வெனியூல ஒரு 26 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டாப் 3மே ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சனு, ஜாய்ஸ்வால், ரியன் பராக், இந்த 3 பேருமே ரொம்பவே முக்கியமான ஒரு பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி. நிதிஷ் ராணா பொதுவா செகண்ட் பேட்டிங் வந்தா நிதிஷ் ராணா நல்லா ஆடுவாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து அதனாலதான் அவரை நான் ட்ரை பண்ணேன் ஜாய்ஸ்வாலுக்கு பதிலாக. ஏன்னா ஜாய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நல்லா ஆடுவார். அதனாலதான் நம்ம ஜிடிக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் ஒரு 2வது பேட்டிங் தானே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் அது வந்து மிஸ் ஆயிருச்சு. அவரும் வந்து ஒரு ரன்ல அவுட் ஆகி போயிட்டார். பட் செகண்ட் பேட்டிங் வர்ற மாதிரி வந்தா நீங்க வந்து நிதிஷ் ராணாவோட ஃபேண்டசி வேல்யூ லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சது ஒரு 20+ ரன் வரைக்கும் செகண்ட் பேட்டிங்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜூரல் நல்ல ஒரு பிளேயர், பட் ஏதாச்சும் ஒரு மேட்ச் தாங்க ஆடி கொடுக்குறாரு. எல்லாம் அந்த கன்சிஸ்டன்சி ஜூரல் கிட்ட இல்ல. ஒரு மேட்ச் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கணும், அடுத்த மேட்ச் ஜூரல் வந்து 6 ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணிடுறாரு. அடுத்த மேட்ச் ஒரு 35 ரன் ஸ்கோர் பண்ணானா அடுத்த ஒரு 3 மேட்சா 10, 12, 8 இந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு. ஜூரல்ட்ட அந்த கண்டினியூ அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி இல்ல. அதனாலதான் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. பட் 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டீம் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். சிவம் ஹெட்மேயர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போதுலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு கம்பேர் டு செகண்ட் பேட்டிங். லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆனாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஒரு 20ல இருந்து 30 ரன் வந்து கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ நீங்க வந்து இன்றைக்கு மேட்ச்ல வந்து காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டீம் 1 அப்படிங்கிறதுல வந்து சஞ்சு, ஜாய்ஸ்வால், ரியன் பராக் இந்த 3 டாப் ஆர்டர் எடுங்க. டீம் 2ல வந்து சஞ்சு, ஜாய்ஸ்வால், நிதிஷ் ராணா இந்த இதை வந்து டீம் 2 கன்சிடர் பண்ணிக்க. டீம் 3 வந்து எப்படின்னா சஞ்சு சாம்சன், ரியன் பராக், ஜூரல் இந்த 3 பேரையும் டீம் 3ல வைங்க. டீம் 4 வந்து சஞ்சு, ரியன் பராக், சிவம் ஹெட்மேயர் இந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணணும். டீம் 5ல வந்து சஞ்சுவை டிராப் பண்ணிட்டு ஜாய்ஸ்வால், ரியன் பராக், ஹெட்மேயர் டீம் 5ல. டீம் 6ல வந்து 2 ஓபனரையுமே டிராப் பண்ணிட்டு ரியன் பராக், ஜூரல், சிவம் ஹெட்மேயர். டீம் 7ல என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும். ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸையுமே உங்களுடைய கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. யார் என்னைக்கு எப்படி ஆடுவான்னு கிராண்ட் லீக்ல சொல்ல முடியாது. உங்க பாட்டுக்கு இன்னைக்கு நீங்க இந்த பிட்ச்ல வந்து ஜூரலோட ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்குன்னு நீங்க ஜூரலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கிராண்ட் லீக் டீம் போட முடியாது. அதே போல ஹெட்மேயரோட ஆவரேஜும் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவரெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. நல்லாவே ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அடுத்ததா நம்மளுடைய ஆர்ஆரோட பவுலிங் ஆப்ஷன் வனிண்டு லாஸ்ட் மேட்ச் வந்து பர்சனல் ரீசனுக்காக விளையாடலன்னு சொன்னாங்க. அவரை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. பட் பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குமார் கார்த்திகேயா, ஏன்னா சுபம் துபே லாஸ்ட் மேட்ச் வந்து இம்பாக்ட் சப்பா வந்து ஒன்றும் பண்ணல.
பவுலிங் தான் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஆர்ச்சர், அடுத்து தீக்ஷானா, அடுத்து சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே. இதுல ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம ஆர்ச்சர் வந்து ஆர்ஆரோட இனிஷியல்ல பவுல் பண்றாரு. 1வது ஓவர், 3வது ஓவர், 5வது ஓவர்னு சொல்லி இனிஷியல்ல வந்து ஆர்ஆருக்கு வந்து அவர் வந்து பவுல் பண்ணி கொடுக்குறாரு. தீக்ஷானாவுமே இனிஷியல் அட்டாக்கர் தான், பவர் பிளேல வந்து கண்டிப்பா உள்ள வந்துருவாரு. அண்ட் வனிடுவும் நல்ல ஆப்ஷன். சில டைம் வந்து வனிடுக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் வந்தாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எடுப்பாரு. குறிப்பா நான் வனிடு ஹசரங்கா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நான் எடுப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீலங்கா T20 மேட்சா இருக்கட்டும், லங்கா பிரீமியர் லீக்கா இருக்கட்டும், இப்ப நடந்த துபாயில ஒரு லீக் விளாண்டாரு, அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்ததுன்னா ஐபிஎல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்துக்காரு. பட் பெரும்பாலான விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. தீக்ஷானா வந்து அப்படி கிடையாது. தீக்ஷானா வந்து ஃபர்ஸ்ட் நாளும் சரி, செகண்ட் நாளும் சரி, ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட். ஆனா அவருடைய பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. ஆனா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். சந்தீப் சர்மா ஆர்ஆரோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய போலர். கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 ஓவர் இருக்கு அப்படின்னா, அந்த 17 to 20 இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு ஓவர் வந்து ஆர்ச்சர் பண்ணுவாரு, ஒரு ஓவர் வந்து தேஷ்பாண்டே, 2 ஓவர் வந்து சந்தீப் சர்மா தான் பண்றாரு. ஆனா பெருசா விக்கெட் கிடைக்கிறது இல்ல, நிறைய கேட்ச் ஒரு பால்ல மிஸ் பண்றாங்க லாஸ்ட் மினிட்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சந்தீப் சர்மா கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆர்சிபியோட மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப வீக். நீங்க ஓப்பனிங் அடிச்சாதான் ஆர்சிபி ஸ்ட்ராங், இல்லையா முடிஞ்சு அன்னைக்கு ஆர்சிபி முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னால சந்தீப் சர்மா வந்து இன்னைக்கு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வெனியூல நல்லா போட்டிருக்காரு. தேஷ்பாண்டே வந்து அவர் 4 ஓவர் போடுறாருன்னா 50 ரன் கொடுப்பாரு, 40 ரன் கொடுப்பாரு, அது நமக்கு தேவையில்லை. 2 விக்கெட் எடுத்தா கூட 60 பாயிண்ட் பிளஸ் போனஸ் எல்லாம் சேர்த்து, பிளேயிங் லெவன் எல்லாம் சேர்த்து 80 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ தேஷ்பாண்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரை நிறைய பேர் வந்து நிறைய ஒரு பால் அடிக்காங்க. நமக்கு தேவை அவன் பால்ல 100 ரன் அடிக்கட்டு, 2 விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும் நமக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, தீக்ஷானா, ஹசரங்கா 5 பவுலர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ வந்து நம்ம எப்படி ரொட்டேஷன் பண்றோங்கிறது தான் முக்கியம். 5 பிளேயர்ஸுமே உங்களுடைய கிராண்ட் லீக். இப்போ ஸ்மால் லீக்னு வச்சுக்கோங்களேன், நான் பெர்சன்டேஜ் வைஸா வச்சு ஆர்ச்சரி அப்புறம் வனிடு ஹசரங்கா பிளேயிங் லெவல் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகம் வந்துருவாரு. வனிடு ஹசரங்கா, தேஷ்பாண்டே, இந்த 3 பேர் தான் ஸ்மால் லீக்ல இம்பார்ட்டன்ட். பட் கிராண்ட் லீக்னு வரும்போது நம்ம இப்போ டீம் 1 டீம் 2 பார்த்தோம். அதுல எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம்னா, டீம் 1ல வந்து 3 ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. அன்னைக்கு ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு எடுங்க. டீம் 2ல வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ச்சர், தேஷ்பாண்டே, தீக்ஷானா. இது டீம் 3ல வந்து வனிடு ஹசரங்கா, சந்தீப் சர்மா, ஆர்ச்சர். இந்த மாதிரி காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போடும்போது குமார் கார்த்திகேயா இம்பாக்ட் சப்ல வர்ற மாதிரி வாய்ப்பு இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இம்பாக்ட் சப் வந்து நிறைய மேட்ச் நமக்கு, லாஸ்ட் மேட்ச் கூட பத்திரானாவை ட்ரை பண்ணேன். பட் மேட்ச் அந்த மாதிரி போனதுனால பத்திரானாவை இறக்காம போயிட்டாங்க. அதெல்லாம் இருக்கு. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம டீம் ஆர்சிபி டாப் 6 பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிகலி, படிதரி, லிவிங்ஸ்டோனு, அடுத்து வந்து ஜிதேஷ் சர்மா. இந்த 6 பேர் கண்ணை மூடிட்டு நம்ம ஈஸியா ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளவு ஈஸி. பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர். அந்த பவர் பிளேல அவர் நினைக்கக்கூடிய ரன் அடிச்சிருவாரு. ஏன்னா பிலிப் சால்ட் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆடுவாரு. ஃபாஸ்ட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாரு. ஸ்பின்னு கிட்ட தான் அவர் வீக். அப்போ அந்த ஃபாஸ்ட் பவர் பிளேயர். ஆனா இன்னைக்கு தீக்ஷானாவை கண்டிப்பா கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இதா இல்லைனாலும் தீக்ஷானா உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா பிலிப் சால்ட் வந்து அந்த 30+ ரன், குறைஞ்சது ஒரு 25+ ரன்ங்கிறத ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அவர் கண்டிப்பா அடிப்பார். அவருடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து தான் வருது. செகண்ட் பேட்டிங்லயும் ஆடலாம், பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவருடைய பிளஸ்ஸாவே இருக்கு. விராட் கோலிக்கு அப்படி இல்லை. விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு 20 ரன் ஆனார்னா, அதே செகண்ட் பேட்டிங் வரும்போது அதே 40 ரன் அடிப்பாரு. ஸோ விராட் கோலியோட ஸ்ட்ரென்த்தே சேசிங்ல பொறுமையா நின்று ஆடி கடைசி வரைக்கும் மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்கறது, இல்லைன்னா மிடில் வந்து அவுட் ஆகி போறது. இதுதான் விராட் கோலியோட தான் இருக்கும். ஸோ குறைஞ்சது செகண்ட் பேட்டிங் பண்ணா நம்ம வந்து ஒரு 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விராட் கோலியோட பிளஸ்ஸே பேட்டிங் செகண்ட் பண்ணார் அப்படின்னா நான் விராட் கோலியோட ஃபேண்டசி வேல்யூவை ஏற்றுவேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ஃபேண்டசி வேல்யூவை இறக்குவேன். படிகள் பெருசா ஆடுறதே இல்லை. ஒரு மேட்ச் நம்ம 2 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. இந்த சீசன்ல 5 மேட்ச்ல 15 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூலையும் 13 தான் ஆவரேஜ். ஆர்ஆருக்கு ஆடும் போது ரொம்ப ஒஸ்டா தான் இந்த பிச்சில் வந்து ஆடினாரு. படிகள் வந்து ஆர்ஆருக்கு ஆடும் போதும்.
ஸோ படிகளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் வந்தா வேணா என்னுடைய ஃபேண்டசி டீம்ல ட்ரை பண்ணுவேன். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வரும்போது ஒரு 20ல இருந்து 25 ரன் வரைக்கும் சராசரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அது கூட இல்லை. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்தா நான் படிகளை ட்ரை பண்ணுவேன். நம்ம கேப்டன் படிதர் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே படிதர் வந்து நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி ஒரு 30+ ரன் வந்து 2 இன்னிங்ஸ்லயுமே சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னா அது வந்து படிதரா தான் இருக்கும். அண்ட் இந்த சீசன்ல 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 40 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்குற பிளேயர். லிவிங்ஸ்டோன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு கூட ஆப்போனன்ட் டீம்ல நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? ஜாய்ஸ்வல் இருக்கிறாரு, நிதிஷ் ராணா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹெட்மே இருக்கிறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அதிகபட்சம் 2 ஓவர் கொடுக்கலாம். விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா அது $100 மில்லியன் கொஸ்டின். ஆனா 2 ஓவர் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் பேட்டிங் வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு. குறிப்பா அவரு ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி செகண்ட் வந்தாலும் சரி பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாரு. 5 மேட்ச்ல 83 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன 8 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாரு, 2 விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இது வரைக்கும் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனாலதான் லிவிங்ஸ்டோனோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லைன்னா கண்டிப்பா டிக்ரீஸ் ஆயிரும். இன்னைக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வேற இருக்கு. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் கூட 3 ரன் அடிச்சாரு. ஆனா விக்கெட் கீப்பர்ல 2 கேட்ச் அதெல்லாம் பிடிச்சி மற்ற பிளேயர்ஸை விட அதிக பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஐ மீன் ஒரு டாப் 3ல வந்துட்டாரு. அவரு தான் 3வது அதிகபட்சம் இந்த டாப் 3ல வந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடுவாருங்க. இவர் வந்து ஜிதேஷ் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி செகண்ட் பேட்டிங்னாலும் சரி ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் நீங்க வந்து ஜிதேஷ் சர்மா கிட்ட இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன், நம்மளுடைய பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி டிம் டேவிட் மட்டும். நான் டிம் டேவிட்டை பத்தி ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நம்ம சித்தப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசான வாய்ப்பு கிடைக்காது. அதிகபட்சம் 18வது ஓவர் 17வது ஓவர் அதுல வந்து அவரால் அதிகபட்சம் ஸ்கோர் வந்து ஒரு 20ல இருந்து 30 அந்த மாதிரிதான் பண்ண முடியும். அதுக்கு மேல அவரால் பெரிய ஒரு 100 ரன்னோ ஒரு 80 ரன்னோ அந்த மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ அதிகபட்சம் 20 to 30. ஆனா 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவார். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி பேட்டிங் செகண்ட்னாலும் சரி இந்த ரன்னை வந்து கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குர்னலி, புவனேஸ்வர் குமார், ஹெய்சிலுட், யாஸ் தயால், ஸ்ரேயா சர்மா. ஏன் 5 போலிங் வச்சு ஆடுறாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச்ல டிம் டேவிட்டுக்கு பதிலாக கூட ஏதாச்சும் ஒரு ஃபாரின் பிளேயர் எடுத்து விளாடலாம். என்ன காரணத்துக்குன்னா ஒரு மேட்ச்லாம் வந்து 19வது ஓவர் உள்ள வர்றாரு. அதுக்கு ஒரு இம்பாக்ட் சப்பா அவர் வெளியே தூக்கிட்டு கூட ஒரு மாத்தி ஆடி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் வைக்கலாம். ஏன்னா 4 ப்ராப்பர் பவுலிங் தான் வச்சிருக்காங்க. இதுல குர்னலி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மட்டும்தான் ரொம்ப அக்ரெசிவா பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் குர்னல் பவுல் பண்ணாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பவுல் பண்ணா அவருடைய பெருசான விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வர்றதில்ல. எடுத்துக்காட்டு நான் முன்னாடி இருந்து பாக்குறேன். இந்த ஐபிஎல்ல கூட நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு மேட்ச் எம்ஐக்கு அகேன்ஸ்டா மட்டும் செகண்ட் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. காரணம் லாஸ்ட் ஓவர்ல பவுல் பண்ணாரு, பிரஷர்ல அவுட் ஆனாங்க. அடுத்து புவனேஸ்வர் குமார் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல பவுலர். பட் குறிப்பா ஃபர்ஸ்ட்ல பூவி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம். ஏன்னா நியூ பாலும் பூவியும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி செம்மையா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்காரு. ஹெய்சிலுட் தான் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். 1ல இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். யாஸ் தயாலும் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸ்ரேயா சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரா ஃபேண்டசி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவேன். 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா குர்னல் பாண்டியா, ஸ்ரேயா சர்மா, புவனேஸ்வர் குமார் இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் ஆர்சிபி, இதுல தெளிவா எழுதுறேன், ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பவுல் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது குர்னல் பாண்டியா, ஸ்ரேயா சர்மா, புவனேஸ்வர் குமார். இவங்களாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. அதுவே இன்னைக்கு மேட்ச்ல செகண்ட் பவுலிங் பண்ண போறாங்க அப்படின்னா ஹெய்சிலுட் மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. யாஸ் தயால் வந்து ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி, அதே போல ஹெய்சிலுட்டும் சரி ஃபர்ஸ்ட்னாலும் சரி செகண்ட்னாலும் சரி, இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வின்னிங் டீமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்குக்கான பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து ஸ்மால் லீக்ல மிஸ் பண்ணாதீங்க. பிலிப் சால்ட், விராட் கோலி, படிதர், ஹெய்சிலுட், சஞ்சு, அடுத்து ஜாய்ஸ்வல், ரியன் பராக், ஆர்ச்சர், வனிடு ஹசரன்கா பிளேயிங் 11ல இருந்தாருன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன்னா நான் பாக்குறது விராட் கோலி அண்ட் நம்மளுடைய படிதர். இந்த 2 பேரையுமே நீங்க ஆர்சிபி சைட்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வரலாம்.
அண்ட் நம்மளுடைய சஞ்சு சாம்சன் ஜாய்சோல கூட நீங்க ஆர்ஆர்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கன்சிடர் பண்ணலாம். உங்க ஆப்போனன்ட் இன்னைக்கு ஸ்மால் லீக் வர்றான் அப்படின்னா இந்த 4 பேரோட தான் உங்க ஆப்போனன்ட் வருவான். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்களும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு வேற ஒருத்தனை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ இந்த 4 பேர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதே இது லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷன் நான் பாக்குறது குர்னல் பாண்டியா. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா குர்னல் பாண்டியாவை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஜித்தி சர்மா போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி ஒரு 25+ ரன் அடிச்சு கொடுப்பாரு. அண்ட் ஜூரல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அண்ட் சந்தீப் சர்மா டெத்ல பவுல் பண்றாரு, பட் பெருசா விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா செம்மையா இருக்கும். 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைச்சிடும் திடீர்னு ஒரு மேட்ச்ல. ஸோ அதனால குர்னலி ஜூரலி சந்தீப் சர்மா ஜித்தேஷ் சர்மா இந்த 4 பேரையுமே லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷனா பாக்குறேன். கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். சேஃபுக்கு ரிஸ்க்கும். சஞ்சு பிலிப் சால்ட், விராட் கோலி ஜாய்சோல் படிடர், அடுத்து ரியன் பராக் ஹசரன்கா, அண்ட் லிவிங்ஸ்டோனில் எடுத்திருக்கோம். ஹேசல்வுட் ஆர்ச்சர் பூவி தீக்ஷனா, ஆர்ச்சர் சந்தீப் சர்மா யாஸ்தையா. ஸோ எந்த ஆப்ஷன் வேணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சந்தீப் சர்மாவா தீக்ஷனாவா யாஸ்தையாலா புவனேஸ்வர் குமார் அப்படிங்கறத நீங்களே. ஏன்னா இந்த மாதிரியும் உங்க ஆப்போனன்ட் வரலாம், இந்த மாதிரியும் உங்க ஆப்போனன்ட் வருவாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பார்த்தது போல சஞ்சுக்கு கேப்டனு, விராட் கோலிக்கு விசி, அடுத்து படிடருக்கும் விசி, எல்லாத்துக்குமே கேப்டன் ஆப்ஷனும் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த 4 பேரும் தான் உங்க ஆப்போனன்ட் ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிவிங்ஸ்டோன் வேணா லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியா மேபி அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார்னா அவர் உங்களுடைய டீம்ஸ்ல வந்து கவர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.